அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து ஒரு தொகை ஆயுதங்களும் அது சார்ந்த அபாயகரமான பொருட்களும் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரமானது மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான கருத்துக்களை வழக்கம் போலவே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தினுடைய நூலகத்தின் மேற்கூரையிலிருந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு தொகை ஆயுதங்களும் அது சார்ந்த வெடிபொருட்கள், துப்பாக்கி ரவைகள், இரத்தக்கரையுடனான சாரம் போன்ற பல்வேறுபட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் இன்றைய தினம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடந்தது என்றால், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தினுடைய புனரமைப்பு பணிகளுக்காக அதனுடைய மேற்கூரையில் வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் அந்த மேற்கூரையினுடைய தளத்தில் இருந்து ஒரு சில அபாயகரமான பொருட்கள், ஆயுதங்கள் இருப்பதை அவதானித்த பல்கலைக்கழகத்தில் அந்த பணிபுரிந்த நபர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தின் ஊடாக யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கக்கூடிய கோப்பாய் போலீசார் அது சார்ந்த பல்வேறுபட்ட போலீஸ் பிரிவுகள், அதாவது சோகோ போலீஸாக இருக்கலாம், அல்லது தடயவியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது விசேட அதிரடி படையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளை ஒன்றிணைத்து இந்த பகுதியில் தேடுதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் துப்பாக்கி, ஃபயர்ஆர்ம் என்று சொல்லப்படக்கூடிய துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து ஒரு தொகுதி வயர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரத்தம் தோய்ந்த ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, சேலைன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து மருந்து கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய துணிகள், பேண்டேஜ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் முக்கியமான விவகாரமாக மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது நான் சொன்ன அல்லது பட்டியலிட்ட இந்த பொருட்கள் எல்லாமே இன்றைய தினம் 12 மணிக்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களாகத்தான் இருக்கின்றன. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேடுதல் அந்த பகுதியில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நூலகத்தினுடைய கூரைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுதும் கூட மேலதிகமாக எந்த விதமான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படவில்லை என்று இப்பொழுது வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாம், இப்பொழுது நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதிகளில் அந்த பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது போல முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காலாவதி ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சேலைன் போத்தல்களில் காலாவதி ஆன 2004 என்று நினைக்கின்றேன், அந்த 2004ஆம் ஆண்டுக்கு முதலே காலாவதி ஆகியிருக்கக்கூடிய திகதிகள் பொறிக்கப்பட்டு இருப்பதாகவும், அது மட்டும் அல்லாமல் இந்த ஆயுதங்கள் அல்லது துப்பாக்கிகள் இந்த யுத்த காலத்தின் போதான வெளிவந்த பத்திரிகை ஒன்றிலே அவை சுற்றப்பட்டு இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான காணொலியையும் இதோடு இணைத்திருக்கின்றேன். இந்த விவகாரம் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு தளங்களிலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இதைவிட மேலதிகமான தகவல்களை ஏதாவது அறிந்திருந்தால் அவைகளை எங்களுடைய கருத்து பகுதியிலே நீங்கள் பகிர்வதன் ஊடாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஏனையவர்களும் அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவை தொடர்பாக தேவைப்பட்டால் தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலிகளில் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல், கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பான காணொலியை இந்த காணொலியோடு இணைகின்றேன். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.